அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் என்னோட வீட்டுக்கு வந்து இந்த விநாயகர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் ஆயிருக்கு போல். ஸோ நான் ஒரு 10 o'clock போல் போய் எங்களோட வீட்டு விநாயகரை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. எங்களுக்கு வந்து மண் பிள்ளையார் வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. எங்களுக்கு இருக்குது. நாங்கள் மார்னிங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து கல் புள்ளியார் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு எங்களோட மாமியார் வந்து அபிஷேகம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சாச்சு. இன் பிட்வீன்லாம் வந்து குக்கிங்கும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாதி முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு 10 o'clock போல் போயிட்டு இவரை வந்து கூட்டிகிட்டு வந்தோம். இவர் வந்து ஒரு சிலர் வந்து இந்த விநாயகருக்குமே அபிஷேகம் பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது மண்ணுன்றதுனால கரைஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம். ஸோ அழகாக இவருக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அவருக்காக வாங்கிட்டு வந்த குழையை வந்து செட் பண்ணிவிட்டு, இதில் வந்து ஆல்ரெடி எலி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எலி பிடிக்கல. இல்லைன்னா வந்து எலி வந்து அழகாக வந்து இந்த மண்ணிலே வந்து பிடிச்சி வைப்போம். சின்ன வயசில் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. நானும் என்னோடய தம்பியும் வந்து சண்டை போட்டுப்போம், யார் வந்து அந்த எலி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நீங்கள் எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து குக்கிங் வந்து முழுசாக போயிட்டேன். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயசில் அப்படி தான் அந்த ஒரு சில நாளில் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லை ஒரு சில நாளில் பறிச்சுட்டு வந்து நம்ம அப்படியே அழகாக நம்மளோட கையிலே கோர்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னால் கோக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வந்து கட்டினதே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு சின்னதாக அழகாக சாமந்தியில் ஒரு மாலையும் வாங்கினேன். அம்சமாக வந்து விநாயகருக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இவருக்கு நாங்கள் படையெல்லாம் என்னென்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை. அவருக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து எள் கொழுக்கட்டை சொல்லுவாங்க. ஸோ எள் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல், நார்மலாக சாம்பார் சாதம், அதுக்கு ஒரு பொரியல், அதுக்கப்புறம் வடை, பாயாசம், சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து செஞ்சுட்டு எங்களோட பிள்ளையார் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவருக்கு முன்னாடி எல்லாமே இவருக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவல் பொரி அண்ட் வந்து உடச்சக்கல்லாம் அந்த சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு வைப்பாங்க. ஸோ அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். முந்தின நாளே நாங்கள் கடைக்கு போயிட்டு எல்லாமே வந்து எல்லா ஐட்டம்ஸும் என்னென்ன வேணுமோ அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. புள்ளியார் சாமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஐட்டம்ஸ் வைக்கும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ன் இருக்கும், அதுக்கப்புறமா ஏதோ 2 பழம் இருக்கும். அதோட பேரெல்லாம் எக்ஸாக்டாக தெரியல. புள்ளியார் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் குட்டி மேடம் ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து விநாயகர் வந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் வந்து திருப்தியாக இப்படி தான் வந்து சாமி கும்பிட்டேன். ஸோ நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு விநாயகரோட விசர்ஜன் வந்து அவங்களோட விருப்பத்துக்காக ஒரு சிலர் வந்து அன்றைக்கே வந்து விட்டுருவாங்க. ஒரு சிலர் 3rd day 5th day 9th day அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஸோ நான் வந்து இந்த வாட்டி 3 days வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டே வந்து எங்களுக்கு கணேஷோட விசர்ஜன் டே. அன்றைக்கி கொஞ்சம் வந்து ஹார்ட் ஃபீலிங்காக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துட்டு ஐயோ ஒரு அனுப்பி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன இருந்தாலும் அவர் அவங்க வீட்டுக்கு போயாகணும் இல்லையா? ஸோ இந்த விநாயகரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணணும். அடுத்த வருஷம் நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.